வணக்கம் சார். வணக்கம். விஜயெல்லாம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாட்டார், பயந்து போயிடுவார், இவங்க கொடுக்குற ப்ரெஷரில் வந்து திரும்ப சினிமாவுக்கே போயிடுவார், இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது 23ஆம் தேதி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு நீங்கள் சொன்னது தான். நீங்கள் அப்படியே ஒரு படிப்படியாக எடுத்து பார்க்கும்போது திரும்ப ஒரு ரீவைண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு காரணம் என்னென்னா, விஜயெல்லாம் அரசியலுக்குள் வரமாட்டார் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. வந்தாலும் தாக்கு பிடிக்க மாட்டார், அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி, இப்படியா அந்த விவாத பொருள் இருந்துக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு கட்சி பேரை எக்ஸ் வலைதளத்தில் அறிவித்தார். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. கட்சி பேரை எக்ஸ் வலைதளத்தில் அறிவிக்கிறார் அப்படின்னா இவர் என்ன அரசியல் பண்ண போகிறாருன்னு எல்லாரும் ரொம்ப அசால்ட்டாக அதை விட்டாங்க. அதன் பிறகு பாருங்கள், கட்சி கொடியை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தினார். அது ஒரு விமர்சனம் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொள்கை என்ன, கோட்பாடு என்னப்பா, நிறைய பேர் கேட்ட கேள்வி. சீமான் உட்பட தம்பி வரட்டும், அவர் கொள்கை என்ன கோட்பாடு என்னப்பான்னு அந்த கொள்கையும் கோட்பாட்டையும் விழுப்புரம் மாநாட்டில் அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாநாடு, அதன் பிறகு ஒரு மக்களை சந்திக்கிற பயணம். அந்த பயணம் கரூரில் ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அதன் பிறகு நிர்வாகிகள் கூட்டம். இப்போ விஜய் எங்கே போனாலும் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த பிறகு மிக குறிப்பான ஒரு விஷயம் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் மேனுவலாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்றைய டெக்னாலஜியை வச்சு ஒரு ஆப்பை வச்சு நம்ம உறுப்பினர் சேர்க்கை பண்ண முடியும்னு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் உறுப்பினர் சேர்க்கை பண்ணது. முதல்ல அதையும் கூட ரொம்ப கேலி பொருளாக விமர்சனமாக பார்த்தவர்கள் அதன் பிறகு அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆயிட்டாங்க. அப்புறம் விஜய்க்கு அந்த கூட்டம் இன்னும் வந்துகிட்டு இருக்கிற கூட்டம் மிக மிக முக்கியமாக நேற்று கும்மிடிப்பூண்டி, காரனோடை, மாதவரம், பொன்னேரி, இது எல்லாம் ஆந்திராவுடைய பார்டர்கள். அந்த பகுதியில் இருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படி விஜய் பக்கம் சேர்ந்த பிறகு இன்றைக்கி தான் இறுதிக்கட்ட பிரச்சாரம். சாயங்காலத்துக்குள்ள பிரச்சாரத்தை முடிச்சிடணும். தொடர்ச்சியான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களை தாண்டி இன்றைய இந்த எலெக்ஷனை டிசைடிங் பண்ணுறதே விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. காரணம் என்னென்னா, விஜய் ஜெயிப்பாரா, சிஎம் ஆவாரா, தோற்று போவாரா, பலமான எதிர்கட்சி வருவாரா, இவங்க ஓட்டை பிரிப்பாரா, அவங்க ஓட்டை பிரிப்பாரா, இது வரைக்கும் யாராலும் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த கருத்து கணிப்பெல்லாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க. கருத்து கணிப்பெல்லாம் இல்லை, இது வரைக்கும் யாராலும் சொல்ல முடியாது. அதற்கான காரணம் என்னென்னா, மக்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அது மே 4ஆம் தேதி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிச்சா தெரிஞ்சிடும். என்னவோ அதை மீறி நீங்கள் சொன்னது தான் இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அரசியல்லாம் பச்சா பால்வாடி அப்படின்னு சொன்ன பொழுது 3 வருடத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் விஜய் செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு தொண்டர்கள் பட்டாலும் ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது உண்மை. சார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷன் மீதான எக்ஸைட்மெண்ட் மக்களிடையே இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. சார், எப்படா எலெக்ஷன் வரும், எப்போ நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ற ரேஞ்சில் ஒவ்வொருத்தரும் புது ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியும். சார், இந்த ஒரு எவல்யூஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டாங்க. பொதுவாக மக்கள் மாற்றம், அது யாராக இருந்தாலும் சரி சரி, அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக தான் விஜயகாந்தை அவங்க கொண்டு வந்தாங்க, நம்பினாங்க. ஆனால் ஏன்னா இதுலேயும் நம்ம அரசியல்லையும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். செல்வாக்கு இருந்தால் மட்டும் போதாது, அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமாவுக்கு எல்லா துறைக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. தமிழகத்தில் அவர் ஒரு சிறப்பான ஆட்சியை நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் கொடுத்துருப்பார். அப்படி ஒரு மாற்றத்துக்கான ஆள் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்தவுடனே அது அப்படியே அதில் குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் மத்தியில், குறிப்பாக மிக அதிகமாக இளைஞர்களுடைய மத்தியில் அதை எழுச்சி. நீங்கள் பாருங்கள், அந்த முதல் வாக்காளர்கள் அவ்வளோ பேரும் ரெடி ஆகிட்டாங்க. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற அந்த பசங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொதுவாக அது ஒரு இதுவாகிப்போச்சு. ஏன்னா ஃபோன்லேயே அடிக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க ஃபோனை தவிர இவங்களை மீட்டு கொண்டு வரவே முடியல. இந்த இளைஞர்கள் இன்றைக்கி 2K கிட்ஸ் ஆகட்டும், ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் தெரியாது, அவங்க பொது விஷயங்கள் தெரியாது. அவங்க சினிமா கூட பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரேஞ்சுக்கு மாறி போயிட்டாங்க. இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய ஆதரவு விஜய்க்கு கிடைத்த பிறகு அந்த முதல் வாக்காளர்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தம்பிங்கெல்லாம் போட்டிருக்காங்க போஸ்ட் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, காக்கி கலர் பேண்ட்டு, அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிவிகே சேலை மாதிரியான ஒரு சேலை, இதில் தான் நாங்கள் போயிட்டு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு. அது ஒரு பெரிய மாற்றம் தான், ஒரு பெரிய வரவேற்பு மிக்க ஒரு எழுச்சி தான் அதுன்னு சொல்லலாம்.
ஒரு கட்சிக்காக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஓட்டு கேட்டு பார்த்துருப்போம், தலைவர்கள் கேட்டு பார்த்துருப்போம். ஆனால் வந்து முதன்முறையாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இங்கே விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா, விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா, தன்னெழுச்சியாக கேட்குறாங்க. இந்த ஒரு மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது நாம் பேசுகிறத விட சிபிஎம் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வந்து ஒரு ஒரு பொது மேடையிலேயே இங்கே ஒரு இடத்துல பேசிட்டார் வந்து ஓப்பனாகவே. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபேமிலியை நான் மீட் பண்ணேன், ஒருத்தர் வயதானவரை, இப்போ யாருக்கு உங்களுக்கு எந்த இதுக்கு ஓட்டு போட போகிறீங்கன்ற மாதிரியான கேட்ட பொழுது வந்து எங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் வந்து விசிலுக்கு போட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் காலங்காலமாக ஒரு கட்சிக்கு தான் போட்டுக்கிட்டு வரோம், அவங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும். இல்லை, நாங்கள் வயசாகி போச்சு, பேர பிள்ளைங்க சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம் அப்படின்போது அவங்க வீட்டிலேருந்தே அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ சொன்னது அவர், நாம் இன்னும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறதுல என்ன இருக்குது? அது சார், இன்ஸ்டாலலாம் வந்து நிறைய பேர் ரீல்ஸ் போடுறதுனால பார்க்க முடியுது. நான் வந்து யூஎஸ்ஏலேருந்து வரேன், பிரிட்டன்லேருந்து வரேன், சிங்கப்பூர்லேருந்து வரேன், விஜய் அண்ணாக்காக வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி வரேன் அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து மக்கள் தன்னெழுச்சியாக மற்ற மாநிலங்கள்லேருந்து இல்லை மற்ற வெளிநாடுகள்லேருந்து வந்து ஓட்டு போகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்டதா, செய்தியாக படித்ததாக கூட எனக்கு தெரியாது. வருவாங்க, சில பேர் வருவாங்க. இப்போ அவர் நடித்த சர்க்கார் படத்துலேயே ஓட்டு போடுறதுக்காக தான் வருவார். அவர் ஓட்டு இல்லைன்னு ஒன்று அதுக்கு போராடி அந்த ஓட்டை வாங்குவார். அது ஒரு கதை. ஆனால் பெரும்பாலும் எப்படி வருவாங்க அப்படின்னா, தொழிலாளர்கள் வருவாங்க. இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற தொழிலாளர்கள், மற்ற நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள், அவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வருவாங்க. அதை சாக்கா வச்சு நம்ம இந்தியாவுக்கு வரலாம், ஓட்டு போடலாம் அப்படின்னு. ஆனால் ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்கு பெரிய, எனக்கு தெரிஞ்ச விருப்பம் காட்ட மாட்டாங்க. என்னத்தை நம்ம போய் ஒரு நாள் செலவு பண்ணிக்கிட்டு போய் இந்தியாவில் அதுக்காக ஓட்டு போட்டு வரணுமா அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாக நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானு தெரியல. லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க, 10 லட்சம்ன்றாங்க, சில பேர் 25 லட்சம்ன்றாங்க, அது தெரியல. ஆனால் அப்படி ஒரு ஆர்வத்தோடு ஓட்டு போட வராங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு கூடி உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதுதான் இவர் கார்த்திக் சிதம்பரம் கூட ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா, விஜயோட ரீல்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஓட்டை மட்டும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டை போட்டுருங்க, லைக் அங்கே போடுங்க, ஓட்டை இங்கே போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு வந்து. அது என்னென்னா, இந்த தாக்கம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் இளைஞர்களை இல்லை உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் மேலை நாடுகளாகட்டும், வளர்ந்த நாடுகளாகட்டும், அங்கே உள்ள அரசியல்வாதிகள் சோஷியல் மீடியாவை வச்சு வின் பண்ணவர்களாக தான் இருக்காங்க வந்து. ஆனால் நம்ம சோஷியல் மீடியா தானே இதை வந்து புறந்தள்ளிட முடியாது. இதே வேளை நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் பார்த்தோன்னா ஒரு 70%, 75 இப்படி தான் வந்து போலிங் இதுவாகும். பட் இந்த முறை வந்து 85, 90 தாண்டும் அப்படின்ற மாதிரியான கணிப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து சமீபத்தில் நடந்த புதுச்சேரி தேர்தல். ஏன்னா புதுச்சேரியில் வந்து இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ ஓட்டு இதுவாச்சு வந்து ஒரு 80% எட்டுற தேர்தல் வந்து இந்த முறை 90% மேலே வந்துருச்சு அப்படின்பொழுது, குறிப்பாக இந்த முறை வந்து புதிய வாக்காளர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். அந்த புதிய வாக்காளர்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அதுக்கு முக்கிய காரணம் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்தது தான் காரணம். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சார், பல அவதூறுகள், பல விமர்சனங்கள், கரூர் சம்பவம் உட்பட பல விஷயங்கள், அவ்வளோ அவதூறுகள் அவர் மேலே பரப்புனாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட மக்கள் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை, அவர் பின்னாடி தான் நின்னாங்க. அவருக்கும் மக்களுக்குமான பாண்டிங் எப்படி சார் பார்க்குறீங்க? யார் இல்லைனா என் கூட மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவரும் தைரியமாக பேசார். என்னடா தான் நாங்கள் விஜய்க்காக இருக்கோன்ட்டு மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி வந்து. ஏன்னா நான் கூட நினச்சேன், விஜய் நம்ம ஒரு சினிமா நிருபராக தெரியும். அது ஒரு சினிமாவில் ஒரு உச்சத்தை அடையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உச்சத்தை அடைந்த பல நடிகர்கள் வந்து ரஜினி உட்பட, கமல் உட்பட, அஜித் உட்பட, விஜய் உட்பட பல பேர் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த உச்சநிலை அடைந்து ஒரு 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 இதில் இருக்கும்பொழுது அவ்வளோ சம்பளத்தையும் அவ்வளோ புகழையும் அந்த படம் வந்து வருது அப்படின்னா அது உலகம் முழுக்க அவ்வளோ பெரிய வியாபாரம் ஆகுது. தியேட்டருக்காரங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற நேரத்தில் நான் அரசியலுக்குள்ளே வரேன், அத்தனையும் தூக்கி போட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். நான் என்ன நினச்சேன்னா, விஜய் இந்த தமிழக மக்களை நம்பி எப்படி வராரு அப்படின்னு தான். காரணம் என்னென்னா, ஒரு காமராஜரையும் ஒரு விஜயகாந்தையும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களையும் தோற்கடித்து தான் இவங்க தமிழக மக்கள். விஜயெல்லாம் எப்படி இவங்க இது பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கரூர் சம்பவமாகட்டும், ஒரு ஜனநாயகன் பிரச்சனையாகட்டும், அவரே சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்சனல் பிரச்சனையான சங்கீதா விஜய் விவாகரத்தாகட்டும், அதுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னதான் நீங்கள் வந்து அவங்க மேலே தூத்தினா கூட அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
சார் இறுதியாக அவங்க கணிப்புப்படி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் வாக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நிச்சயமாக இதில் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு கருத்து கணிப்பு, ஒவ்வொரு ஊடகங்கள், அவங்க ஊடகம், அவங்க கட்சி சார்ந்த ஊடகம், சாராத ஊடகம், அல்லது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை மறைத்து அவர்கள் ஒன்று, ஏன்னா டிரான்ஸ்பரன்ஸாக 100% போட்டுற முடியாது. அப்படி இந்த கருத்து கணிப்பை படித்து நமக்கு தலைவலிக்குது ஒரு பக்கம். அதுன்னா நான் தவறாக சொல்ல வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர்களுக்கு ஆதரவான கருத்து கணிப்பில் எங்கள் அண்ணன் சீமாதாயா சிஎம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. 55% அவருக்கு தானே. அதனால் இந்த கருத்து கணிப்புலாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு மக்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. விஜய் வந்து வென்று சிஎம் ஆவாரா, இல்லது பலமான எதிர்கட்சி தலைவர் ஆவாரா? ஒரு 25 சீட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா பலமான எதிர்கட்சி, இல்லை கிங் மேக்கரா? திமுக அதிமுக ஓட்டை யார் ஓட்டை பிரிக்க போறாங்க? வந்து யார் வந்து யாருடைய சப்போர்ட்ல விஜய் வந்து சப்போர்ட் கொடுப்பாரு? யார் முதல்வர் ஆக போறாங்க? ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுமா? இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அது வந்து மக்களுடைய மனசுல தான் இருக்குது. மே 4ஆம் தேதி ஒரு 3 மணி நேரத்தில் ஃபுல் ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். ஒரு 10 வாக்கில் வந்து யார் முதல்வர்னு பதவி ஏற்றுருவாங்க. அதாவது மே 10ஆம் தேதிக்குள்ள முதல்வர் யாருன்னு பதவி ஏற்றுவாங்க. அப்போ தெரியும். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.